உச்சநீதிமன்றத்தில் கரூர் துயர சம்பந்தமான வழக்கிலே இன்றைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரும் நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நடந்திருக்கிற சம்பவங்கள், நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உடனடியாக, அதாவது நூற்றுக்கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனான். அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு ஆளோட சேர முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. விஜய் கிட்ட பதில் கேட்டு சொல்லுங்க. திரு எடப்பாடி அவர்கள் தான் ஆசை வெட்க மரியாதை என்றது மாதிரி அந்த அவருடைய கட்சி கூட்டத்தில் இவங்க கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காரு. அதிமுக காரவங்க தான் கட்சி கொடியை தாவேகா கொடியை பிடிச்சாங்கன்னா அவர் அமலப்படுத்தியிருக்காரு. திரு செல்லூர் ராஜா அவர்கள் எங்கள் கட்சி கொடியை எங்கால் பிடிக்க மாட்டான், இன்னொரு கட்சி கொடியை எங்கே பிடிக்க போகிறான்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது சம்மந்தமாக பதிலளிக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் தான் இந்த அதிமுக கூட்டணியோடு பிஜேபி கூட்டணியோடு போராடா இல்லையா என்பதற்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தரப்புலேருந்து வராமல் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆசை வெட்க முடியாதுன்ற மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி தானாக எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் இந்த பிரச்சாரத்தை பண்ணுற மாதிரி தான் தெரியும். இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது, சிபிஐ மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால் அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள். அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை செய்யும். அதற்கு மேலே ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர், முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி வெல்ல வேண்டும். நேரடியாக கரூர் சென்று அவங்க பார்க்கறதுக்கு இது வரைக்கும் அனுமதி வரல. அப்படி அனுமதி கேட்டு நாங்கள் இருக்கக்கூடிய மண்டபமோ ஹோட்டலையோ புக் பண்ணால் காலையில் பர்மிஷன் கொடுக்குறவங்க மாலையில் கால் பண்ணி இல்லை கேன்சல் சொல்லிடுறாங்க. தாவேகா தரப்பில் தொடர் கூட்டித்தர முன் வைக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை யாரை வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்கே போகலாம், மக்களை சந்திக்கலாம். இதில் காவல்துறை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலங்கண்ணா. காவல்துறை எங்கே வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணால் செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணி போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. எங்கேயாவது வசந்தம் கிடைக்காதா என்று பார்க்கிறார். காணல் நீரை பார்த்துவிட்டு உண்மை நீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் அவருக்கு பதில் சொல்லுங்கள். பிஜேபிக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்குது, காங்கிரஸ் விட. மாயை மாயை லாஸ்ட் எலெக்ஷன்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஆனா காங்கிரஸோட நிலைப்பாடு ரொம்ப எப்படி வாங்குனாங்க?
சொல்றேன், பேசலாமா? வருத்தப்படக்கூடாது. எல்லா சாதி கட்சி தலைவரையும் கூட வச்சுக்கினாங்க. யார் யாரு? தேவநாத யாதவ கட்சி தலைவர், பாரிவந்தர் உடையார் கட்சி தலைவர், ஏசி சண்முகம் முதலியார் கட்சி தலைவர், இதே மாதிரி எல்லா தலைவர்களையும், தேவர் தலைவர்கள், எல்லா சமூக தலைவர்களையும் கூட வச்சுக்கின்னு அவங்க வாக்கெல்லாம் பெற்றுட்டு பாஜக வாக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய அபத்தம் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.